Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. தமிழகத்தில் கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தது. எனினும் ஆட்சி பொறுப்பேற்ற 15 நாட்களுக்குள் கடந்த மே 25ஆம் தேதி விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்கும் வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான முதல் அறிவிப்பை அரசு வெளியிட்டது. அதன்படி குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான தொகை முழுமையாக தள்ளுபடி செய்ய உத்தரவிடப்பட்டது. மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்கங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி வரம்பை மேலும் உயர்த்த தொடர்ந்து கோரிக்கை விடுத்தன. இந்த கோரிக்கைகளை பரிசீலித்த அரசு கடந்த ஜூன் 19ஆம் தேதி பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை விரிவுபடுத்தியது. 75,000 ரூபாய் வரை பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டது. 75,000ற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு 5,932.23 கோடி ரூபாய் அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய உத்தரவிடப்பட்டது. ஜூலை 31ஆம் தேதி நிலவரப்படி இதில் 5,267 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்தது. எனினும் பயிர்க்கடன் தள்ளுபடி வரம்பை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள், மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக இன்று சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் புதிய அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழு தொகையும் தள்ளுபடி செய்யப்படும். 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 7/8/2026 அன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள், மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 to 5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021 முதல் 26 வரையான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசுக்கு தற்போது இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட கடிதத்தில் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் வந்துள்ளது. இந்த வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி கிடைக்கும். ஏற்கனவே வழங்கப்பட்ட தள்ளுபடியை விட சில விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் 953.06 கோடி ரூபாய்
கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்தார்.